ஆதிரை செய்த ஒரு மோசமான செயல் என்ன தெரியுமா மக்களே? கால் எடுத்துட்டு போய் இப்படி மூஞ்சுக்கு நேரா வைக்கிறாங்க. வினோத் மூஞ்சுக்கு நேரா வைக்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் இது. இந்த மாதிரி பண்றதுக்கு அவங்க தைரியமா விட்டு வச்சிருக்காங்க போல. எல்லாம் வந்து எந்தெந்த தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணுமோ தண்டனை கொடுக்காம வச்சிருக்கிறதால திமிரு எடுத்து ஆணவத்தில் ஆடுறது, இந்த மாதிரி பல ஆட்டிடியூடும் திமிரு தன்னத்தால் தான் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள ஒட்டுமொத்தமா பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்றது பார்க்க முடியுது. அது வினோத் மற்றும் ஆதரிக்கு நடந்த பிரச்சனையில மூஞ்சு கிட்ட எடுத்துட்டு போய் காலை வச்சிருக்காங்க. இது என்ன பிஹேவியர்னு எனக்கு தெரியல. அதை பத்தியும் பேச போறோம். இன்னொரு பக்கம் ஐயோ ஒரு பக்கம் டாஸ்க் வேற மாதிரி போகுது, ஆனா அடிச்சுக்கிட்டு மாள்றாங்க பாருங்க, அது வேற மாதிரி இருக்கு. அது என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆல்ரெடி இது 2 பேருக்கான ஈகோ பிரச்சனை அப்படின்றத சொல்லிட்டேன். ஒரு பக்கம் திவாகர், இன்னொரு பக்கம் பார்வதிக்குள்ள ஈகோ இருக்கு இல்லையா? அந்த ஈகோ பிரச்சனைல என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி ரொம்பவே எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டாங்க. கூட இருந்துகிட்டே நீ இப்பெல்லாம் பண்றியே, ஏன்னா இப்பெல்லாம் பண்ற அப்பெல்லாம் பண்றன்ற மாதிரி ஒரு பக்கம் திவாகர் கிட்ட கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னா, பஸ்ஸர் அடிக்குது. குவாலிட்டி செக்குக்கான பஸ்ஸர் அடிக்குது. ஸோ குவாலிட்டி செக் ஏரியாவில் வந்து பஸ்ஸர் அடிக்கும் போது ஒரு ஆர்டர் ப்ரொசீஜர் இருக்கு. அப்போ என்ன பண்றாங்கன்னா, திட்டமிடல் நம்ம ஜெயிக்க வைக்க போறது ரம்யாவை கடைசியில் வர வைப்போம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு, ரம்யாவுக்கு முன்னாடி 5 பேரை 1/1 வரலாம், 5 பேரா வர வைப்போன்ற மாதிரி 5 பேரை வர வச்சிடறாங்க. ஏன்னா இவங்களோட கவுண்ட் தெரிஞ்சாதானே ரம்யா ஜெயிக்க முடியும். ஆல்ரெடி ரம்யா கிட்ட 2 பாட்டில் இருக்கு. ஸோ இங்க 5னா அங்க 6 கொடுத்துடலாம், இங்க 4னா அங்க 5 கொடுக்கலாம். ஸோ இதை விட எக்ஸ்ட்ரா ஒரு நபர் கொடுத்தா ரம்யா வின் ஆயிருவா அப்படின்றதான் இவங்களோட பிளானிங். ஓகே, இதை வந்து 2 பேருமே, ஸோ உனக்கும் உன் ஃபேவரட் வேணா, எனக்கும் என் ஃபேவரட் வேணா, ரம்யா வின்னர் ஆக்கலான்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த லைன்ல வந்து நிற்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, கியூ வரிசையா ஆர்டர்ல தான் நிக்கணும். ஃபர்ஸ்ட் கானா வினோத், இது செகண்ட் வந்து சபர், இது தேர்ட் எஃப்ஜே ஆதிரை, இந்த ஆர்டர்ல நிக்குது. ஓகே, ஆர்டர் ப்ரொசீஜர். இதுல ஆல்ரெடி செம அப்செட் பார்வதி. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, இங்க செக்கிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா திவாகர் வினோத்தோட பாட்டில எடுத்து டப்புன்னு ஒன்று கீழே போட்டார். வினோத் காண்டாட்டி, யோ எது கீழே போடுற பாட்டில, இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, ரொம்ப ரொம்ப தவறான செயல். பாட்டில் எடுத்தா பொறுமையா வை, இல்லைன்னா இது பண்ணு, நான் வைக்கிறேன், நீ வச்சு இது பண்ணா அது என் பாட்டில் எனக்கு யூஸ் ஆகும், நான் அதை பண்ணுவேன், நீ திரும்பியா அப்படி போறன்ற மாதிரி திவாகரை கேட்டார். இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல கானா வினோத் டென்ஷன் ஆகி வாடா போடான்ற மாதிரி திவாகரை பேசிட்டார். திவாகரும் வைலண்ட் ஆயிட்டார். ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள அவ்வளவு கருத்து வேறுபாடுகள் சண்டைகள்லாம் இருக்குல்ல, அதனால இப்படி நடந்துருச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு பாயிண்ட்ல இப்படி பேசிட்டு இருக்க டைம்ல மண்டை உடஞ்சிரும், ஒழுங்கா பண்ணலன்னா மண்டை உடஞ்சிரும் பாத்துக்கோன்ற ஒரு டயலாக் யார் விட்டுருப்பாரு சொல்லுங்க? கமருதீன். நம்ம கமருதீன் வந்து வினோத்தோட சப்போர்ட், பார்வதியும் அந்த கமருதீன் வினோத் சைட்ல தான் இருக்காங்க. மண்டை உடஞ்சிரும் பாத்துங்கன்ற மாதிரி இருக்கு. இப்படி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் இப்படி மாறி மாறி டிபேட் நடந்துட்டு இருக்கு. அப்போ எஃப்ஜி என்ன சொல்லிடுறாங்க, பார்வதி இல்ல ஓனர்ஸ் மட்டும் இங்க நிக்கட்டும், ஒரு பக்கம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் போக சொல்லுங்க, பாட்டில் இதெல்லாம் உள்ள போக சொல்லுங்கன்னும் போது அதையே நாங்க போனோன்ற மாதிரி எஃப்ஜே நடுவுல வந்துடுறான். எஃப்ஜே நடுவுல வந்து இரிட்டேட் பண்றாங்க. எஃப்ஜே ஆதிரியம் ஐயோ முடியலடா அப்படின்ற மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க, பார்வதி உள்ள போக சொல்லுங்க, நாங்க போக முடியாதுங்க, ஃபர்ஸ்ட் அவங்க தான் இருக்க சொன்னாங்க, இப்ப அவங்க போக சொல்றாங்க, என்ன நியாயம்ன்ற மாதிரி எஃப்ஜே கேட்கறான். கரெக்ட் தானே, கேள்வி நியாயமா தான் இருந்தது. ஏன்னா பார்வதி தானே ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அப்ப என்ன சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கஸ் பண்ணாம சொல்லிட்டேன், இப்ப டிஸ்கஸ் பண்ணி சொல்றேன்ற மாதிரி நல்லா வேறு ஒரு பக்கம் சொன்னதுக்கு அப்புறம் உள்ள போக சொல்லிடுறாரு திவாகரும். அப்புறம் அந்த குவாலிட்டி செக்கிங் நடந்துகிட்டே இருக்கு. நடக்கும்போது இவங்க நடுவில் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு பக்கம் எஃப்ஜேவும் ஆதிரியும், இன்னொரு பக்கம் பார்வதி வந்து திவாகர் கையிலே விட்டுறான். நீங்க செக் பண்ணி சொல்லுங்கண்ணா, நீங்க செக் பண்ணுங்க, நீங்க என்ன சொல்றீங்க நான் செய்யறேன், நீ எங்க தலைவர் செய்யறத நான் அக்ரி பண்றேன்ற மாதிரி ரொம்ப டீட்டெயிலா கீன் அண்ட் வாட்ச் பண்றாங்க. ஏன்னா யார் யாருக்கு என்ன கவுண்ட் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்களே. திவாகர் அப்படியே ஸ்கேன் பண்ணி ஒவ்வொன்றுதான் போட்டிருக்காரு. இதுக்கு நடுவில் திரும்ப இவன் வந்து ஒரு 3 கேள்வி கேட்கிறான். எனக்கு என்னன்னா, ஜூஸை வந்து ஒரு அடி பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, டெஸ்ட் பண்ணும்போது அப்படியே குடிச்சிட்டாங்க பாட்டில இருந்து. குவாலிட்டி செக் பண்றீங்க, ஜூஸ் அப்படியா குடிப்பாங்க, அது தப்பு இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்கறான். 2வது கொஸ்டின் என்னன்னா, இங்க இன் போர்டு இருக்கணும், அந்த போர்டுல வந்து இன் அவுட்னு இருக்கணும், அவுட் போர்டை வச்சு செக்கிங் பண்றதுல நியாயமான்ற மாதிரி கேட்கறான். இதெல்லாம் கரெக்டான கேள்விதான். உடனே பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஓனர் மட்டும் பேசணும், நாங்க செக் பண்ற ஓனர் பேட்ட நீங்க நடுவில் வரீங்க, நீங்க இது பண்றீங்கன்ற மாதிரி மாத்தி மாத்தி வாக்குவாதம் நடந்து ஒரு பாயிண்ட்ல 3 பாட்டில் யாரு செலக்ட் பண்ணிட்டாங்க, கானா வினோத் பல இடத்துல கன்சிடரேஷன் கேட்டாலுமே 3 தான் திவாகர் செலக்ட் பண்ணுவன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுல பார்வதியும் வந்து அண்ணன் பண்ணா ஓகே, அண்ணன் சொன்னா ஓகே, அண்ணன் தான் எல்லாமேன்ற மாதிரி திவாகரை சொல்லிட்டு அங்க ஒரு சர்காஸ்டிக்கா சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எஃப்ஜே ஆதிரி இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, இதுல திவாகர் 3 கொடுத்து இவரது 3 கொடுத்தாச்சா. அடுத்து ஒரு பக்கம் சபரி வராரு. சபரி செக் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பார்வதி 1 ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொன்னு செலக்ட் பண்ணும்போது திவாகர் ஜூஸ் நல்லா இருக்கு, சூப்பர் டேஸ்ட்னு திவாகர் அக்ரி பண்ணிடுறாரு. பார்வதி அதை குடிச்சிட்டு தண்ணி அதிகமா இருக்கு, தண்ணி செட் ஆகல அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது.
இப்படி நடந்துட்டு இருக்க டைம்ல என்ன பண்ணிட்டாருன்னா, கானா வினோத் அந்த பாத்ரூமோட டோர் இருக்குல்ல, மெயின் டோர் பக்கத்துல பாட்டில்ஸ் இருக்கு, ஆதிரியோட பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு. ஆதிரியோட பாட்டில்ஸ் பக்கத்துல உட்காரும் போது கால் மேல கால் போட்டு உட்கார்றாரு. ஏன்னா ஆதிரியும் எஃப்ஜேவும் பார்வதி வினோத்துக்கு சப்போர்ட் பண்றாருன்னு தெரிஞ்சு இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இங்க என்ன பண்ணுது, திவாகர் என்ன பண்றாருன்றதுக்காக வினோத் அங்க உட்கார்ந்துருக்காரு. உட்காரும் போது என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் காலை தூக்கி அவர் கால் மேல போட்டார். தப்பு இல்லையே, அவர் கால் மேல போறது தப்பு இல்லையே. உடனே என்ன பண்ணிட்டாங்க, உடனே ஆதிரி அந்த இடத்துல என் பாட்டில் பக்கத்துல உட்காந்துட்டீங்க, என் பாட்டில தள்ளி விட்டீங்கன்ற மாதிரி போயிட்டு அந்த காலை எடுத்துட்டு போய் இப்படிங்க காலை தூக்கி இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணா மூஞ்சில எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூஞ்சிக்கிட்டு எடுத்துட்டு போறா. வெரி 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 ஒஸ்ட் பிஹேவியர். அந்த இடத்துல அவர் மேல தப்பே இல்லை, வினோத் மேல. வேற ஏதாவது நீங்க தப்பு சொல்லுங்க கூட, வாடான்றது சொன்னது திவாகர் மேல தப்பு, அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன். இன்னொரு பக்கம் அவர் மேல தப்பே கிடையாது. மூஞ்சுக்கு நேரம் இப்படி காலை எடுத்துட்டு போய் இப்படி நீட்டிட்டு வர்றது, எட்டி ஒதுக்கிற மாதிரி போறதுலாம் வெரி வெரி கேவலம், ஒஸ்ட் பிஹேவியர். ஆதிரை இந்த வீட்டுல பண்ணாத சம்பவங்கள் எல்லாம் மோசமான பல செயல்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அடி வாங்காததுக்கெல்லாம் அடி வாங்கினே இருக்காங்கன்றது நம்மளால பார்க்க முடியுது. வெரி 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 ஒஸ்ட் பிஹேவியர். உடனே இவங்க பண்ணோன்னா இவர் திரும்ப இப்படி ஒரு காலை ரொட்டேட் பண்ணாரு. அவங்க பண்ணதுக்கு திரும்ப ரொட்டேட் பண்ணாரு வினோத். அவர் மேல தப்பு கிடையாது. உடனே ஆதிரி என்ன பண்ணிட்டாங்க, 3 பாட்டில் அக்ரி பண்ணாங்கல்ல, போயிட்டு அந்த 3 பாட்டில் எடுத்து நசக்க போறாங்க, எடுத்து அடிக்க உடைக்க போறாங்க. உடனே காணவனத்துக்கு என்ன பண்ணாரு, நீ எந்த எடுக்கிறியா, வா 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 அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற பாட்டில் எல்லாம் எடுத்து இவர் கீழே அடிக்க போறாரு. ஆள் மேல இல்ல, கீழே. அப்படி வாக்கி இருக்கு. உடனே வந்து வீடியோ பாருங்க, வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தா தெரிஞ்சிடும் போது ஒரு பக்கம் இல்ல நீ தான் தள்ளி விட்ட வீடியோ ஃபுட்டேஜ் பாருன்னு மாத்தி வாக்குவாதம் நடக்குது. இதுல கானா வினோத் மேல தப்பு இல்ல, தப்பு ஆதிரி. அதை ஒழுங்கா பாவாம ரியாக்ட் பண்ணாம அவர் செலக்ட் பண்ண பாட்டில போய் உடைக்கிறேன்னா என்ன கதை இது அப்படின்ற மாதிரி மாத்தி இரிட்டேஷன் சண்டை போட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இவரும் வந்து கேட்டுட்டு இருக்காரு, யாரு, சபரியும் வந்து அது இல்லைண்ணா நீ உட்கார்ந்த பாட்டில் உழுந்து நீ உட்காரும் போது தான் உழுந்த மாதிரி சபரியும் சொல்ல, இல்லப்பா ஃபுட்டேஜ் பாத்துக்கன்ற மாதிரி இருக்கு. இதுக்கு நடுவுல இங்க இருக்கிற பிரச்சனையில பிரேக் விட்டுறோம், பிரேக்னு சொல்லி பார்வதி அதுக்கு பிரேக் விட்டு எங்களுக்கு டீ எடுத்துட்டு வாங்கன்றாங்க. டீ எடுத்துட்டு வரும்போது கூட திவாகருக்கு டீ எடுத்துட்டு வரானுங்க, டீ எடுத்துன்னு வரும் பால் டீ, ஆனா பார்வதிக்கு பால் டீ இல்லைன்ற மாதிரி போதாங்க. ஸோ ஆக மொத்தம் என்னன்னா, அந்த கனியன்கோ வந்து திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி திவாகரை வந்து அவரை அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம வாங்கிடலாம், பார்வதி எதிர்ப்புகளை பார்வதி தொடர்ந்து காட்டுவோன்ற மாதிரி பண்றாங்க. பார்வதி அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி இவங்க வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது 2 பேருமே மாத்தி போடுறாங்க. ஸோ அதுல 2 பேரும் ஈக்குவலா போறாங்களா, ஏன்னா ஒரு பக்கம் பார்வதி வினோத் பக்கம், இன்னொரு பக்கம் சபரி பக்கம்ன்ற மாதிரி 2 பேரும் 2 டைரக்ஷன்ல போயிட்டு மாக்கிங்கு, என்ன கருமங்கள் நடக்கக்கூடாதோ மாக்கிங்கு இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. டான்ஸ் ஆடுறது, இரிட்டேட் பண்றது, கம்ப்ளீட்டா இந்த மாதிரிலாம் பண்ணா எவனா இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஆவான், கோவம் உச்சத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிருக்கானுங்க, அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு ஃபுல்லாவே. இதுக்கு நடுவில் பிரேக் விட்டோன்னா நியாயத்தை போய் யாருக்கிட்ட கேட்கிறாரு பாருங்க, கானா வினோத் கனியை கிட்ட போய் கேட்கறாங்க. நான் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஏன் அவங்க எனக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பாக்குறாங்களான்றது தானே செக் பண்ண போறேன், இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல வந்து ஆதிரை இப்பெல்லாம் ரியாக்ட் பண்றான்ற மாதிரி சொல்றாங்க. இதுல குறிப்பா ஆதிரை யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சைக்கோன்ற வார்த்தை வினோத்தை பார்த்து யூஸ் பண்றாங்க. ஆனா செஞ்சு விட்டான் வினோத் மறுபடியும். ஆனா இந்த சைக்கோ கால் எடுத்துன்னு போய் மூஞ்சில வைக்கிறது இதெல்லாம் வெரி சீப் ஒஸ்ட் பிஹேவியர். இதை ஆதரி பண்ணி கொண்டு இருப்பது ரொம்ப ரொம்ப தப்பு. இது யாருமே கேட்காம இருக்காங்க பாருங்க, அது இன்னும் அல்டிமேட்டா இருக்கு. ஒரு பக்கம் எஃப்ஜேவும் சரி சபரியும் சரி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ எவியா வான் பண்ணும். அந்த அளவுக்கு பெருசா கேட்காம அவங்க கேங் மெம்பர் என்ன பண்ணாலும் ரைட்டுன்ற மாதிரி இருக்காங்கல்ல. இதுக்கெல்லாம் இவங்கள சொல்லி தப்பு இல்ல, வராருல வார எண்டுல ஒருத்தர் அவர் கேட்டிருந்தா இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு. அவர் கேட்காம விட்டுருக்கிறதால தான் தலையில திமிர் எடுத்து இந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. பாய் கைஸ்.